சிறியாரை பற்றி பேசுகிற இல்லை இந்த சிறியாருக்கு ஆதரவாக பேசுகிற பிரகஸ்பதிகள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்கள இவங்கெல்லாம் இவ்வளோ அறிவு பெற்றும் பட்டறிவு பெற்றும் தங்களை பெரிய டாக்டராக காட்டிக்கொள்கிறவர்களும் இந்த சிறியாரை தங்களுக்கு தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். சுபவி அவர்களை எடுத்துக்கோங்க. திருமணம் கள்ளக்காதலை ஏன் கள்ளக்காதல்னு சொல்றீங்க? அது ஒரு திருமணம் கடந்த உறவு என்று அழகாக சொல்லுங்கள், வடிவமாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு அசிங்கப்பட்ட வாழ்க்கைக்கு பல குடும்பங்களை சீரழிக்கின்ற ஒரு செயலுக்கு ஒரு நவநாகரிகமாக பெயர் சூட்டி மகிழ்ந்து அப்படியே வாழும் சுபவி அவர்கள். அடுத்தது டாக்டர் ஷாலினி. இப்போ நீங்கள் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா சிறியாருக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களை பயங்கரமாக கொச்சையாக திட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் சிறியாரை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சில காணொலிகள் பார்த்துட்டிங்கன்னா கண்ணகியை அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா கற்புக்கு இலக்கணமாக கண்ணகியை சொன்னனால கற்புனா இவங்க இந்த சிறியார் வகையறாக்களுக்கே கற்புனா பிடிக்காது. கற்புனா பிடிக்கணும், அப்படி போற்றி பாதுகாக்கணும், அப்படி தான் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு உட்காந்துட்டு நான் இதை சொல்ல வரல. அது அவங்கவுங்க மனம் சார்ந்த விஷயம். அதனால அது அவங்கவுங்க இஷ்டம். நீங்கள் வந்து கற்பை பேணி காப்பாற்றுங்க, இல்லை பேன் போல் பேணாமல் காப்பாற்றுங்க. அது அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் கற்புக்கு 1000 வழக்கம் வேறு மாதிரி கூட கொடுத்துக்கோங்க. அதாவது அவங்களோட மருத்துவ இதில் ஆலோசனைக்கு வந்த ஒரு சிறுமியை சார்ந்த விஷயங்கள் பேசும்போது அவள் வந்து ஒரு தன்னுடைய ஸ்டேட்டஸ் மறந்து வயசுக்கு மிஞ்சி டிரைவர் அந்த லெவலில் ஏதோ ஒரு வழக்கம் வச்சுருக்கா. சிறுமி கிட்டத்தட்ட 14 வயசு ஒன்று தான் ஆகுது. ஆனால் அவள் நேசிக்கிறது அவங்க டிரைவரை யாரையோ. கண்டிப்பாக அது பெற்றோருக்கும் எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ இதெல்லாம் தப்புமா அப்படின்னு அவங்க எடுத்து சொல்லும்போது வந்து கண்ணகி மாதிரி இருக்கணும், ஒருத்தியை தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக போச்சும். அதை ஹேண்டில் பண்ணவே முடியலையாம். அந்த பிள்ளை தேர்ந்தெடுத்தது வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் அவள் தனக்குன்னு ஒரு வரையறை வச்சுருக்கா. பார்த்தீங்களா, ஒருவனுக்கு தான் உண்மையாக இருக்கணும், ஒருவனுக்கு தான் நம்ம இப்படி இருக்கணும்ட்டு ஒரு வரையறை வச்சுருக்கால, அதை நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். ஆனால் இவங்களுக்கு மாறா எப்படி வருதுன்னா, அதை கற்பித்த கண்ணகி மேலேயே கோவம் வருது. இப்போ புரியும் உங்களுக்கு சிறியாரையும் இவங்க ஆதரிக்கிறாங்க அப்படின்னு. அடுத்து மதிவதினி. இந்த மதிவதினி பேரெல்லாம் உச்சரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம இனத்துக்காக போராடிய ஒரு பெரிய தலைவனோட மனைவியின் பெயர். இந்த மதிவதினி இந்த சிறியாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாப்புல, நம்மளை கடிச்சு குதறுவாப்புல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த நீயா நானாங்கிற மாதிரி ஒரு இதில் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா, சங்க காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நடந்த கள்ள உறவுகளை எடுத்துக்காட்டாக பேசுகிறாங்க. தலைவன் வந்து தன்னுடைய கணவனை விட்டுட்டு தலைவனை பார்க்க வந்த கதைகள், இல்லைன்னா பெற்றோருக்கு தெரியாமல் தலைவனை பார்க்க வந்த கதைகள், புண்ணிய மரத்துக்கடியில் நம்ம அப்படி இருந்தோமே இப்படி இருந்தோமேன்னு இலக்கியங்களில் படிச்சிருப்போம். அதை எடுத்துக்காட்டாக சொல்லி